ஆக்சுவலி இந்த தேங்காய் திருவுறது இருக்குல்ல, இப்ப இருக்கிற பசங்களுக்கு தேங்காய் உடைக்கவும் தெரியாது, திருவவும் தெரியாது. தேங்காய் திருவுறது இருக்குல்ல, இதுவே ஒரு வாழ்க்கையோட பெரிய யதார்த்தம் தான். இதை பத்தி நான் ஒரு பெரிய கதை சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரிஜினல் மயிலாப்பூர் பாட்டி எங்காவது வந்திருக்கா. எங்க அம்மா ஓஜி. ஆமா. சோ எங்க அம்மா பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டின்ற சேனலே ஆரம்பிச்சது. இந்த அம்மா தான் எங்களுக்கு பாட்டி. எங்க அம்மா வந்து ஆக்சுவலி சூப்பரா பாவக்காய் பிட்ல பண்ணுவா. நான் வந்து கொஞ்சம் சுமார் தான். அரைச்சு கொட்டுறதுலாம் எங்க அம்மா அரைச்சு கொட்டுறது கிங்கு. அதனால எங்க அம்மா பண்ணுவா. ஏதாவது டவுட் இருந்தா கூட போயிட்டு சூப்பரா இருக்கும் இது. சொல்லு பாட்டி. ஹாய் பாட்டி. ஹாய். சரி, நீ பாட்டி வந்து பாவக்காய் பிட்ல பண்ண போறா. சோ என்னென்ன இன்கிரிடியன்ட் வேணும் பாட்டி? சின்ன கப்புல வந்து துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி வந்து கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி பைத்தம் பருப்பு. இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும்னா குக்கர்ல இப்படி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டுட்டு இதோடய இந்த வேர்க்கலையும் போட்டுடணும். இந்த வேர்க்கலையை வச்சுருக்க பார்த்தீங்களா, இதோட இதை போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு இதை வேக வச்சிடணும். நல்லா ஒரு 4-5 சவுண்டு வரணும். இது 4-5 சவுண்டில் வெந்து போயிடும். அதுக்கப்புறமா எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேங்க. அதுக்குள்ளேயும் வந்து இந்த பாவக்காவை இந்த மாதிரி திருத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக திருத்திக்கணும். குழம்பு பொடி, சாம்பார் பொடி இல்லையா, அது ஒரு 2-2.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான், இவ்வளோதான், எலுமிச்சை பழம் சைஸு. அப்புறம் உப்பு இது வரலாம் எடுத்து வச்சுக்கணும். பெருங்காயம் போடணும். ஒரு 1/4 மூடி தேங்காவை திருவி அதில் போட்டுடணும். போட்டு நல்லா இந்த மூடி 1/4 மூடி தேங்காவை, குழம்பு பொடி, இந்த புளி, உப்பு, ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் தனியா, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சையாகவே தான் போட்டு அரைக்கணும். பச்சையாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த பருப்பு வெந்த உடனே பாவக்காவை நல்லா வானலில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். நல்லா போட்டு பாவக்காவை தேங்காவை திருவி யூஸ் பண்ணும்போது அதோட விதமும் அதோட டேஸ்டும் வேறதான். அரைக்கும் போது நம்ம கரும்பு சக்க மாதிரி தான் வந்துடும். இப்ப என்னோட பசங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். மாமி உங்க பசங்களுக்கு தெரியுமா கேட்க தெரியாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுமா, விட்டு ப்ளீஸ்மா. சோ தேங்காய் திருவ பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா காலில் நமக்கு கண்ட்ரோல் வரும். அருவாமனை நம்ம காலில் பிடிச்சி இருக்கும்போது தேங்காய் திருவும் போது இந்த சைடும் அந்த சைடும் ஒரு சைடு தேங்காய் திருவோம், ஒரு சைடு இருக்கும். இப்படி திருப்பி நம்ம திருவுவோம் தேங்காவை. இந்த மாதிரி திருவிட்டே இருக்கும்போது என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எந்த சைடு சால்வ் பண்ணணுங்கிறது இதெல்லாம் வாழ்க்கையோட போது ரொம்ப யதார்த்தமான தத்துவம். ஸோ தேங்காய் திருவி யூஸ் பண்ணுங்க. இங்க வந்து பாட்டி என்ன பண்ணிருக்கா, அந்த அடுப்பு வந்து சிம்பிள் வச்சுக்கோ, அது சரால்னு சுட்டுருமா. இந்த பாவக்காவை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும், நல்லா சுருள வதக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகாய் திருத்தி போட்டுக்கணும். திருத்தி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது இந்த தக்காளி, இந்த சாம்பார் பொடி, இந்த பெருங்காயம். தக்காளி போடுறதுனால புளியை கொஞ்சமாக பண்ணணும். எப்பவுமே புளியை நிறைய போட்டுறக்கூடாது, புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இந்த பாவக்காய் சூப்பராக இருக்கு. பாவக்காய் எலசு. ஆமாம், இதில் சின்ன பாவக்காயில் கூட பண்ணலாம். இந்த தனியாக இவ்வளோ எடுத்துட்டா போகிறோம். இந்த சாம்பார் பொடியை இதில் போட்டுக்கணும். பச்சையாக தான் போடணும், எல்லாத்தையும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் பச்சையாகவே போட்டுடலாம். பாட்டி அது உடஞ்சு போயிடும். நுனி உடஞ்சிடும். நல்லா இப்படி போட்டுக்கணும். பெருங்காயம் தான், கட்டி பெருங்காயம் தான் வேணும். இந்த தூள் பெருங்காயம் வந்து கலப்பணும். கட்டி பெருங்காயம் இல்ல பாட்டி, காலி. அதுதான் தூள் பெருங்காயம் போட்டுருக்கேன். குழம்பு பொடி, தனியா, ஒரே ஒரு தக்காளி, இந்த புளி, இந்த புளியை போட்டு அரைச்சிடணும். தேங்காய் நல்லா 1/4 மூடி தேங்காய் போடணும். இதுக்கு போட்டு நல்லா கெட்டியமாக தொகையில் மாதிரி அரைச்சிடணும். அதை தொகையெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதை நல்லா வதக்கிக்கணும். வேலை செய்யணும்னா பக்கத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டே வரணும். அப்போ தான் சீக்கிரம் தலைக்கு வேலை முடியும்.
அப்படியே பாவக்காய் பக்கத்துலேயே நின்றுக்கூடாது, அப்படியே மாதிரி சாத்து பக்கத்துலேயே நின்றுக்கூடாது. கையோட கையை எல்லா வேலையும் பண்ணிகிட்டே தான் பண்ணணும். அப்படியே அது பாவக்காய் வெந்து போச்சா தேவையே இல்லை நம்மளுக்கு. இது என்ன அரைக்கணும், நைஸாக அரைக்கணும். தண்ணி கொட்டியே அரைச்சிக்கோங்க நல்லா. அரைச்சிச்சுது. இப்போ இந்த பாவக்காயில் கொட்டிடணும். பாவக்காயில் கொட்டிட்டா அண்ணா வேகணும். பாவக்காய் இதோடையே சேர்த்து வேகணும். நல்லா அலம்பி இதில் கொட்டிடணும். இப்போ இந்த பாவக்காய் வந்து வெந்து போயிடுத்து ஓரளவுக்கு. இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பருப்பில் கொட்டிடணும். இப்போ வந்து அந்த பாவக்காவை நல்லா வதக்கிட்டு அதில் அரைச்சி வச்சு விழுதெல்லாம் கொட்டிட்டேன். ஆமாம், அந்த விழுதோட அந்த பாவக்காய் எல்லாம் சேர்த்து அதை கொட்டிடணும். கொட்டிட்டு ஆமாம், இன்னும் கூட தண்ணி கொட்டணும். கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதனால கொஞ்சம் தண்ணி கூட கொட்டலாம். நம்மளுக்கு திட்டமாக எவ்வளோ தண்ணி வேணுமாலும் கொட்டிக்கலாம். திட்டமாக கொட்டிக்க வேணாம். ஏன்னா கூட்டுன்றது கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இது இப்போ கொழிச்சா கரெக்டாக இருக்கும். இது இந்த கடுகு, இந்த கருவேப்பிலை இருக்கு இங்கே, கருவேப்பிலை அவ்வளோதான். கொத்தமல்லி நல்லா கிள்ளி அதில் போட்டுடணும். இது நல்லா கொதிக்கணும். எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கொதிச்சுன்னா போகிறோம். பாவக்காவும் வெந்து போயிடுது. சின்ன சின்னதாக திருத்தினால அந்த பாவக்காய் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக திருத்துறோம் இல்லையா, அதிலே பாதி வெந்துடும். அப்புறம் இந்த விழுதை போட்டு நல்லா அந்த அரைச்சி வச்சது விழுதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா வெந்து போயிடும். அது நல்லா கொதிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க வச்சுட்டு இந்த கடுகு வந்து தேங்காய் எண்ணெயில் திருமாறணும். தேங்காய் எண்ணெய் கொட்டி, இது பிட்லைன்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவா. இது நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த பிட்லைன்றது என் குழந்தைங்களுக்கு, எங்கள் ஆத்துக்காருக்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அவெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா அவளுக்கெல்லாம் பிடிக்கும். அப்படி எடுத்துக்க அவ்வளோதான். கலரி விட்டுட்டுமா, அவ்வளோதான். கலரி விட்டு அதில் வேர்க்கடலை கூட போட்டிருக்கேன் பாருங்க. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு, இந்த பசங்க வேர்க்கடலை சாப்பிடாத பசங்கள்லாம் கூட இந்த பிட்டில் பண்ணி கொடுத்தா சாப்பிடும். இந்த மாதிரி தனியாக கூட நான் என்ன பண்ணுவேன்னா கூட்டு பண்ணிவிட்டு ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது, அதனால் எடுத்து வச்சு சாப்பிட்ருவோம். அதே வயிறு ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வெறும் வயிற்ற கூட சாப்பிட்லாம். இதை ரொம்ப நல்லது. ஆமாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் என்ன, அப்புறம் வந்து இதுக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம், அப்புறம் வந்து சாத்துக்கும் நல்லா கலந்து சாப்பிட்லாம். இதில் தயிர் சாத்துக்கும் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதனால் வந்து இதை வந்து பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, நல்லது உடம்புக்கு. பாவக்காய் வந்து நல்ல பாவக்காவாக இருக்கணும். முதல்ல வாங்கின இந்த பாவக்காய் நல்லா இலசாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பாவக்காய் வைக்கிறது பாருங்க, அதில் கூட பண்ணலாம். அதில் விரைய எடுத்துடணும். இதுலேயும் விரைய எடுத்துட்டேன். அதுலேயும் வந்து இந்த குட்டி பாவக்காய் நல்லா முத்தலாக இருக்கும். அந்த விரையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். இந்த பாருங்க கொதிக்குது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன் பாருங்க. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் குத்தலாம், இல்லாட்டி கொஞ்சோண்டு நெய் குத்தலாம். உங்கள் இஷ்டம், எது வேணாலும் பண்ணலாம். நெய்யே குத்தின்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாத்தில். அடுத்த வீடியோல அடுத்த ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய். இன்னைக்கு வந்து பாவக்காய் பிட்டில் பண்ணுறேன். இந்த பாவக்காய் பிட்டில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பசங்கள்லாம் சாதாரணமாக பாவக்காய் சாப்பிட மாட்டா. எனக்கு 4 பசங்க. 4 பசங்களில் எங்கள் ஆத்துக்கார், நான், எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா இவள் குழம்பு பண்ணால் சாப்பிட மாட்டா, வெத்த குழம்பு பண்ணால் சாப்பிட மாட்டா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாவக்காய் பிட்லையாக பண்ணிவிடுவேன்.
இன்னைக்கு அதுதான் பண்ணியிருக்கேன். உடம்புக்கும் நல்லது. ஒரு கப்பில் கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம். இது அப்படியே வெறும் வயசில் கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாத்தையும் கலந்து சாப்பிடலாம், லஞ்சுக்கும் எடுத்துன்னு போகலாம். ரொம்ப நல்லது பாவக்காய். பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, வேர்க்கடலையெல்லாம் சில பசங்களாம் சாப்பிடாது. இந்த வேர்க்கடலையோடு இந்த பாவக்காய் போட்டு பண்ணுறது, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ப்ரோட்டீன் இல்லையா? அந்த ப்ரோட்டீன் வரணும் குழந்தைங்களுக்கு. புரோட்டீன் இல்ல பாட்டி, அதெல்லாம் காப்ஸ் தான். காப்ஸாமா. ரெண்டாவது வந்து இது வேற யாருக்காகவும் பாசிப்பருப்பு சாம்பார் பொடியெல்லாம் சொல்ல வேண்டாம், குழம்பு பொடி பைத்தம் பருப்புன்னே சொல்லு. யாருக்காகவும் நம்ம ஸ்லாங் மாத்திக்கணும் அவசியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது அம்மா இங்க பாரு, எடுத்துக்கோ. நீ என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அம்மா. இதுல வந்து இந்த இது வேர்க்கடலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அதுல வந்து அந்த ராஜ்மா மாதிரி பட்டாணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், ராஜ்மா வேண்டாம். ராஜ்மா வந்து சப்பாத்திகளில் தானே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து மொச்சக்கொட்டை, பட்டாணி, அப்புறம் வந்து அந்த பச்சை பயிறு, பச்சை பட்டாணி போடலாம். அது தனியாக வேக வைக்கணும். பச்சை பட்டாணி வந்து தனியாக வேக வச்சுக்கணும். ஏன்னா குக்கரில் வச்சுட்டான்னா அது ரொம்ப வெந்து போயிடும். அதனால அது தனியாக வேக வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம். இதான் சொல்கிறேன். கொண்டக்கடலை கூட போடலாம். நீ போட்டிருக்கியா? நெய் குத்தின்னு சாப்பிடு, சூப்பரா இருக்கும். உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது நாராயணி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. ஆர்ட்ல ட்ரை பண்ணுங்க. அதான் அடுத்த ரெசிபியோட மீட் பண்றோம். ஓகே, ஓகேவா? பை.